வணக்கம். அறிவியல் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு? ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங், தமிழில் சொல்லணும் அப்படின்னா துணி ஓவியம். ஓகேங்களா? துணியில் பெயிண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அது பேர் தான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ பெயிண்டிங் அப்படின்னாலே வந்து ஒன்று ஃபேப்ரிக்கில் பண்ணுற பெயிண்டிங், நெக்ஸ்ட்டு வந்து போர்டு பெயிண்டிங், வால் பெயிண்டிங். ஓகேங்களா? அடுத்து வந்து அதுலேயே வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம சாமி ஃபோட்டோலாம் வச்சு நம்ம கும்பிட்றோம் இல்லையா? ஸோ சாமி ரூம்லாம் நமக்கு இருக்கும், அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ ஃபாயில் ஒர்க்னு சொல்லுவோம். தேஞ்சு ஸ்டைல் பெயிண்டிங், கலம்கரி பெயிண்டிங், பிச்வாய் பெயிண்டிங், அதுக்கப்புறம் வந்து கேரளா முரால் பெயிண்டிங் சொல்லுவோம். இது கேரளாவில் மட்டும் யூஸ் பண்ணுற அந்த ஒரு பெயிண்டிங். ஸோ கேரளாவில் இருக்கிற அந்த காடை வந்து அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணுறது, அது முக்கியமான ஒரு பர்டிகுலர் கலர்ஸ் வச்சு பண்ணுறது. கலம்கரி பெயிண்டிங்ஸ்லேயே அதேமாதிரி ஒரு பர்டிகுலர் கலர் வச்சு நம்ம பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். தேஞ்சு ஸ்டைல் பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், அம்மன் ஃபேஸில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒரு பாட்டிலில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது நமக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா போர்டில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, அந்த போஸ்டர் கலர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுறது ஃபேப்ரிக் கலர். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த கிளாஸஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் நம்ம கற்றுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மேம் இதை யூஸ் பண்ணலாமா, ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாமா, இதை கற்றுக்கலாமா, ஸோ இதை வந்து நம்ம சம்பாதிக்க முடியுமா, இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆரி கற்றுக்கிற எல்லாருமே ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கலாம். ஆரி ப்ளஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ரெண்டு சேர்த்து பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்கம் வரும். இல்லை மேம் நான் வந்து ஃபேப்ரிக் மட்டும் கற்றுக்கிறேன் அப்படின்னா, இந்த பெயிண்டிங் மட்டும் நீங்கள் ஃபேப்ரிக்கில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு இன்கம் வரும். ஒரு ப்ளவுசஸில் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வேணால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க, சில்க் சாரியில் மட்டும் பண்ணுறது, சாரியில் யூஸ் பண்ணுறது, சல்வாரில், சுடிதாரில், அப்புறம் குட்டீஸோட பட்டுப்பாவடை சட்டையில், நம்மளோட ப்ளவுசஸில், ஷாலில், அதுக்கப்புறம் பில்லோ கவர், ஓகேங்களா, பெட்ஷீட், ஸ்க்ரீன், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து உங்களால் பெயிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியலில் மட்டும்தான் பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்றத கிடையவே கிடையாது. எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியல்லையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், அதாவது என்ன பெயிண்டிங் வாங்கணும், என்ன டைப் ஆஃப் பெயிண்டிங், எவ்வளோ வாங்கணும், என்ன ப்ரஷ் வாங்கணும், ஸோ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன சிலபஸ் எடுக்கிறேன் அப்படின்றத ஓரளவு சொல்லிடுறேன். பெயிண்டிங் அப்படின்றது வந்து டோட்டலாக வந்து நம்ம இதில் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 75% இதில் நம்ம பண்ண போகிறோம். அதாவது இதில் ஒரு பேசிக் லெவல் ப்ளஸ் கொஞ்சம் அட்வான்ஸும் இதில் நம்ம பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் லெவலும் இதில் இருக்காது. அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, சாமி ஃபோட்டோலாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபாயில் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? நம்ம கடவுளோட படங்கள்லாம் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணுறது வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ நம்ம ஒரு 75% வரைக்கும் நம்ம அதில் ரீச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் நான் என்னென்ன கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் வாங்கணும், ப்ரஷஸ் எப்படி வாங்கணும், ப்ரஷஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், பெயிண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி மிக்சிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும், ஸோ லிக்விட் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன கிளாத்தில் யூஸ் பண்ணணும், அந்த கிளாத்தை எப்படி பராமரிக்கிறது, அதாவது எப்படி போஸ்ட்கேர், ஒரு பெயிண்டிங் பண்ணிங்கன்னா போஸ்ட்கேர் எப்படி பண்ணணும், ப்ரீகேர், அது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை வந்து நல்லா சேஃபாக வச்சுக்கிறது, ஒரு ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா அதை எப்படி நம்ம வச்சுக்கிறது, ஸோ லைஃப் லாங்காக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ரஷ் ரொட்டேட், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேட், அந்த ப்ரஷ் பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணுறது எப்படி, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸில் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கலம்கரி பெயிண்டிங், அதுக்கப்புறம் வந்து தேஞ்சு ஸ்டைல் பெயிண்டிங், அதுக்கப்புறம் வந்து பிச்வாய் பெயிண்டிங், ஃப்ளவர், லீஃபு, அதுக்கப்புறம் வந்து அவுட்லைனு, ஃபில்லிங்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே அம்மன் சாரியில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு தேஞ்சு ஸ்டைல் பெயிண்டிங், ஒரு சிலையில் இருக்க ஒரு சிற்பத்தில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு எலிஃபண்ட், அன்னம், மயில், இந்த மாதிரி நிறைய பார்ப்போம் சிலைகள், அந்த கோயிலில் இருக்கிற அந்த சிலைகளில் அதில் இருக்க அந்த இமேஜில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு அம்மனோட ஃபேஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, கண்ணில் எப்படி ஒர்க் பண்ணுறது, இதோட பேஸ் எப்படி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து ஒரு கிளிட்டரிங் கொடுக்குறது, இது எல்லாமே எப்படி கொடுக்குறது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒவ்வொரு கிளாஸாக வந்து வந்துடும். ஓகேங்களா?
ஓகே, இந்த கிளாஸோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 1 மந்த். 1 மந்தில் நீங்கள் தாராளமாக இதை கற்றுக்க முடியும். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒர்க் போகிற உமனாக இருக்கட்டும், யார் வேணாலும் இதை நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ டெய்லி வந்து 1 ஹவர் டைம் இருந்தாலே போதும், நீங்கள் அழகாக நீட்டாக பெயிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இப்போ வந்து என்னென்ன நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ரொம்ப ஆவலாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அம்மன் பேஸில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டோன்லாம் கொடுக்குறது அப்படின்ற கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் ட்ரெஸ் ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு, அது எப்படியெல்லாம் ரொட்டேட் பண்ணணும் அப்படி ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டைல் பெயிண்டிங், அதாவது ஒரு நார்மலாக ஃப்ரீயாக எந்த ஒரு இமேஜும் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்டில் எப்படி நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதில் நீங்கள் நேச்சர் பெயிண்டிங்லாம் பண்ணிக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு ஒரு நேச்சர், ஒரு சன்னு, ஒரு ட்ரீ, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நேச்சர் பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். முக்கியமாக காமாட்சி அம்மன், அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி அம்மன் சாரியில் சிட்டிங்கில் இருந்தாலும் சரி, ஸோ ஒரு ஸ்டாண்டிங் போஸில் இருந்தாலும் சரி, அந்த அம்மன் ஃபுல் ஃபேஸும் சரி, இந்த மாதிரி ஆஃப் சாரீ சரி, ஸோ அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸஸ், விநாயகராக இருக்கட்டும், அம்மனாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான். ஸோ இந்த மாதிரி எப்படி அதில் பெயிண்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த கிளாஸஸில் நான் சொல்லி கொடுத்துருவேன். இது வந்து பிச்வாய் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிச்வாய் பெயிண்டிங் அப்படின்னா வால் பெயிண்டிங்னு சொல்லுவோம். அதாவது ஹேங்கிங்ஸ், வால் ஹேங்கிங்ஸ், நம்ம ஏதாவது வாலில் வந்து இதை நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம இது மாட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி பெயிண்டிங்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அடுத்து கலம்கரி பெயிண்டிங். கலம்கரி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. ஸோ இதில் ரெட்டு, க்ரீனு, ஒரு பர்டிகுலர் கலர் தான் இதில் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது கிளாஸில் நீங்கள் போக போகும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட சாரீஸில், ப்ளவுஸில் சூப்பராக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கலம்கரி பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம். ஃப்ளவர் ஃபில்லிங்ஸ். ஸோ ஃப்ளவர், ஸோ எத்தனை டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது, எத்தனை பிளண்டிங் இருக்குது, எப்படி மிக்ஸ் பண்ணணும், 2 கலரை மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ பெயிண்டிங்கை 2 கலர் மிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபில்லிங்கில் பிளண்டிங் சொல்லுவோம். ஒயிட்டும் அந்த கலரும் மிக்ஸ் பண்ணால் என்ன அதில் வந்து பிளண்டிங் கிடைக்கும், அந்த ஒரு ஷேட் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த கிளாஸஸில் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அதே சேம் தான் இதுவும். பிச்வாய் பெயிண்டிங் ப்ளஸ் அம்மன் சாரீ ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து கோல்டன் கொடுத்துருப்பேன். இந்த சாரியில் எல்லாமே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கலம்கரி டைப் 2 இது. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஒரு அன்னம், மயில், இந்த மாதிரி. ஸோ அது மாதிரி தாஞ்சு ஸ்டைல் பெயிண்டிங், ஒரு சிலையில் இருக்கிறது, சிற்பங்களில் இருக்கிறத நம்ம பெயிண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். குட்டீஸ் நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே குட்டீஸ் வந்து எனக்கு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ், குட்டி குட்டி இமேஜ் எடுத்து ஃபில்லிங்காக, ஸோ இது ஃபில்லிங் மெத்தட், அந்த மாதிரி இமேஜில் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஒரு டிஷர்ட்டு, ஒரு ட்ரெஸ்ஸில், ஒரு கர்ச்சீஃபில் கூட நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஆங்கிரி பேர்ட்ஸு, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் தாஞ்சு ஸ்டைல் பெயிண்டிங் தான். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸில் டபுள் கலர் ஷேடிங் வருது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி அதில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, ஸோ கிளிட்டரிங், அவுட்லைனிங், இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ அது எவ்வளோ நேரம் இருக்கும், ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இதில் கிளாஸஸில் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வரைக்கும் நான் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற கிளாஸஸ் சிலபஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ இதே மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 மந்த் டியூரேஷன். என்ன மாதிரி மெட்டீரியல் வாங்கணும், என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் பெயிண்ட் வாங்கணும், ஸோ என்ன டைப்ஸ் வாங்கணும், ப்ரெஸ்ஸஸ் எப்படி வாங்கணும், இது எல்லாமே வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸாக எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்டயே பெயிண்டிங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இதில் மிக்சிங்க்கான லிக்யூடு இதெல்லாமே வந்து உங்களுக்கு எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே நானே சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் நான் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, உங்களோட கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, மேம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவல் ஃபீஸ் வந்து இது 1500. இப்போ இந்த மந்தில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 850 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 850 ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உண்டு, சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்ற எல்லாருமே வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். ஓகேங்களா? பெயிண்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து கிளாஸஸில் நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் என்னென்ன வாங்கணும் அப்படின்ற வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா?
தேங்க்யூ.